எஜுகேஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தான்ல மெடிசன் படிக்க கிளம்புறாங்க. நம்ம ஷாலம் ட்ரஸ்ட் அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு 15 இயர்ஸா நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க. ஆல்ரெடி வந்து போலந்து, ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் இதுக்கு எல்லாமே பேட்சஸ் கிளம்பி இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க. இந்த வீக்ல இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க. அதுக்கான ஒரு பாண்ட் வாயேஜ் மீட்டிங் பிளஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிர்கிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 82 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க. இங்க ஒரு 40 ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர்ல இருந்தும் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையில இருந்தும் பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக KMCHல உள்ள டாக்டர் ஸ்ரீனிவாசன் சைக்காட்ரிஸ்ட், ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான மோட்டிவேஷனல் ஸ்பீக் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிர்கிஸ்தானுக்கு ஃபிளைட் இருக்கு. நாளைக்கு வந்து அவங்க அங்க ரீச் ஆயிடுவாங்க. இங்க வந்திருந்த எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். வெரி ஓப்பன் வந்து பாதுகாப்புங்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது லோக்கல் ஸ்டூடெண்ட்டை விடவே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸுமே ரொம்ப காஷியஸா தான் இருப்பாங்க. அதே நேரத்துல எம்பசி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதனால வந்து நம்ம ஷாலோம் ட்ரஸ்டோட லோகோவே வந்து என்ன அப்படின்னா, நீங்க பாதுகாப்பு, படிப்போட தன்மை, படிப்போட குவாலிட்டி, அதே மாதிரி வந்து பாதுகாப்பு, இது ரெண்டுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேக்சிமம் எங்களோட யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே எங்களோட மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா சின்ன பசங்க நம்ம கொண்டு போய் விடுறோம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு, நாளைக்கு எப்படி இதை வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அது இல்லாம ஷாலோம் வந்து அனுப்புறது மட்டும் கிடையாது, 6 இயர் அவங்களை டேக் கேர் பண்றோம். நாளைக்கு ஒரு சின்ன இஷ்யூனாலும் இமீடியட்டா எங்களுக்கு கால் பண்ணா யாருக்கிட்ட பேசணும். லைக் இப்போ பாத்தீங்கன்னா எந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாலும் அங்க உள்ள ரெக்டரோட கான்டாக்ட்ஸ்ல இருப்போம். ரெக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஊர் கவர்னர் மாதிரி. சோ இமீடியட்டா பசங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை பண்ண. அதனால வந்து நீங்க அப்ராட் அனுப்புற எங்க வழியான்னு இல்ல, பொதுவா வந்து அப்ராட் அனுப்புறது வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஸ்டேட்ல போய் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டேட்டுக்கு போற மாதிரி தான். சார் இதுவரை நாங்க வந்து 1400+ ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சது வந்து 2017ல இருந்து தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் லாஸ்ட் 5 இயர்ஸா தான் பண்ணிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 150 to 200 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு பேட்ச், இது வந்து ஒரு செகண்ட் பேட்ச். ஆல்ரெடி வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலந்து போறவங்க போயிட்டாங்க, உஸ்பெகிஸ்தான் போறவங்க போயிருக்காங்க, நிறைய போயிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கிர்கிஸ்தான் போறவங்க போறாங்க, இனி 11th வந்து ரஷ்யா போற ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களை எப்படி சூஸ் பண்றோம்னா, டாக்டர் கூட பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் தான். நாங்க வந்து உங்களோட 12th மார்க் ஷீட் இதெல்லாம் நாங்க பாக்குறதே கிடையாது, மெடிக்கல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. அதே மாதிரி நம்ம ஸ்காலர்ஷிப்புமே எல்லாத்துக்குமே பண்றது இல்ல, ஃபர்ஸ்ட்ல வர ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஸ்காலர்ஷிப் பண்றோம். நம்ம என்னன்னா இங்க சொல்லமானா இப்ப 1.5 லட்சம் பேர் நீட் எழுதுறாங்க சார். ஆக்சுவலா 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 4 லட்சம் பேர் பயாலஜி எடுக்கிறாங்க. இந்த பயாலஜி ஒரு ஸ்டூடெண்ட் தொடறாங்கனாலே என்ன, டாக்டருக்கு படிக்க போறேங்கிறது தான். இது 2000 நீட்டுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த 4 லட்சத்துல 1.5 லட்சம் பேர் நீட்டுக்கு அப்ளை பண்றாங்க. அவன் நீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கனாலே டாக்டருங்கிறது வந்து அவங்க மைண்டுக்குள்ள இருக்கு. ஆனா 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ற இடத்துல வெறும் 10,000 சீட்ஸ் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம நாடு வந்து ரொம்ப பாப்புலேஷன் உள்ள நாடு, டாக்டர்ஸோட ஸ்கேர்சிட்டி எல்லாம் ஜாஸ்தி. இப்ப பாத்தீங்கன்னா அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து அந்த அளவுக்கு டாக்டர்ஸோட ஸ்கேர்சிட்டி கிடையாது. அதனால இது வந்து நோபல் ப்ரொஃபஷன் கிடையாது. நம்ம நாட்டுல அது இருக்குது. சோ அப்ப வந்து 10,000 சீட்ஸ் இருக்கு, அப்ளை பண்றவங்க 1.5 லட்சம் பேர். அப்படி இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம பாக்குற ஒரே ஒரு விஷயம் தான், மெடிசன் படிக்கணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது நீங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், இதெல்லாம் அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ராட் ஏன் சூஸ் பண்றாங்கன்னா, இப்ப இங்க வந்து இந்தியால சீட் கிடைக்கல, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணா 1 to 1.5 crores ஆகுது. இதே இது வந்து நாங்க அப்ராட்ல வந்து மினிமம் 25 lakhs இருந்து மேக்ஸிமம் 2 crores வரை இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. 25 lakhs அப்படிங்கிறது வந்து ஃபுட், அகாமடேஷன், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இதுல வந்துருது. சோ உங்களால வந்து ஈஸியா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இங்க ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிற காஸ்ட்ல அவங்களால அப்ராட்ல வந்து மெடிசன் முடிச்சுட்டு வர முடியும். சார் எங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பர்டிகுலரா நாங்க வந்து என்னன்னா, நாங்க சார்ஜ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அட்மிஷன், விசா, டிக்கெட், டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு 2.25 லட்சம் ரூபாய் வரும். இதுல வந்து நாங்க ஒரு 1 lakh ஸ்காலர்ஷிப் கொடுத்துறோம் நாங்க. சோ நாங்க ரொம்ப ரொம்ப மினிமலா தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நாங்க சார்ஜ் பண்றோம்.